வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் இருக்கார்ல, அவர் வந்து வேலைக்கு போன இடத்துல இன்டர்வியூல செலக்ட் ஆயிடுறாங்க. அருமையான வேலை, அருமையான சேலரி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்காங்க. ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்க போறதில்ல. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சந்தோஷமா இருந்தால் அந்த சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்குன்னு பின்னாடியே அப்படியே சும்மா ஒரு கூட்டமே அழிஞ்சிட்டு வரும். அது போல தான் நம்ம எஸ்எஸ்கே தாட்சாயினி, மறுபக்கம் அஞ்சலி, கார்த்தி, அந்த சிந்தாமணி, இவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது கௌதமோட சந்தோஷத்தை அழிக்கணும், அவன் சந்தோஷமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சதி வேலை செஞ்சுன்னு இருக்காங்க கூட்டா சேர்ந்து. ஆனா இந்த கூட்டிலே ரெண்டு கருப்பாடுங்க இருந்து அப்படியே சும்மா அந்த கூட்டில் இருக்கிற 4 ஆட்டையும் அப்படியே சும்மா கஸ் 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 கசன் பண்ணணும்னு சொல்லிட்டு வெறியோட சுத்தின்னு இருக்காங்க. அது யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும், எஸ்எஸ்கே தாட்சாயினி. இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த சொத்தெல்லாம் திரும்ப இவங்க கிட்ட இருந்து புட்டிங்க அதை அல்லேக்க நாம எடுத்துக்கிட்டு பொட்டா வெளியே விட்ட ஐயோ ரஸ்கலா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியா மறுபக்கம் அந்த மஞ்சளியும் சொல்லி துரத்தி அடிக்கணும். நம்ம சிந்தாமணி மனசுக்குள்ள கொடி அப்படியே சும்மா கோட்டையில கொடி கட்டி வாழ்ந்துன்னு இருக்காங்க. இனிமே இது நம்ம சாம்ராஜ்யத்தை நம்ம கிட்ட இருந்து யாரால வாங்க முடியாது. இனிமே நான் வச்சதான் ரூல்ஸ், நான் வைக்கிறதா சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள ஒரு ஆவேசம், ஒரு ஆனந்தம், ஒரு அகங்காரம் எல்லாமே சேர்ந்து ஒரு பக்கம் அவங்களுக்குள்ள இறங்கிட்டு இருக்கு. ஆனா இது எதுவுமே பர்மனன்ட் இல்லை, அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்தா அந்த நிலைமை என்ன ஆகும் நீங்களே நினைச்சு பாருங்களா. ஐயோ என்னடா இது, நான் பேச்சேன், பேச்சுக்கு மேல பேச்சு பேசினேன், மூச்சுக்கு மேல மூச்சு வாங்கினேன், இந்த அளவுக்கு ஒரு பக்கம் இந்த வீட்டுல எப்படி எப்படியோ வாழ்றேன்னு ஆசைப்பட்டான். ஆனா அந்த பாவி பையன் எஸ்எஸ்கே, நான் அப்பயோ சொன்ன மாப்பிள்ள இந்த அஞ்சலிக்கு, எஸ்எஸ்கே நம்பாத இலக்கிய அவனுக்கு எல்லாமே நல்லா தான் செய்வான்னு சொல்லிட்டு என் பேச்சு எங்க கேட்டாங்க, வாங்க இலக்கிய கிட்டே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலான்னு முடிவு எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வீட்டை விட்டு துரத்தனதும் நேரம் இவங்க வீட்டுக்கு தான் போறாங்க. ஆனா அங்க ஒரு மரியாதையும் இல்லை, ஒரு அவர் கொட்டனே இல்லை. போன உடனே கேவலப்படுத்தி, அவமானப்படுத்தி, துக்கப்படுத்தி, துயரப்படுத்தி என்ன பண்ணணுமோ அதை பண்ணி வீட்டுக்கு அமுச்சு விட்டாங்க. என்ன பண்றதுன்னே உங்களுக்கு தெரியல. அப்படியே குழப்பம், மைண்டாலும் ஒரு பக்கம் டிப்ரெஷன்ல தள்ளிட்டாங்க. ஐயோ என்னடா இது, நாம ஒண்ணு நினைச்சா இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனதளவுல ரொம்பவே நொந்து நூறு சைட்டு சைலண்டா ஆயிடுறாங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம அஞ்சலியோட அப்பா இருக்காரு, அவர் வந்து வீட்டுல காலை எடுத்து வச்ச சிந்தாமணியை காலை 2 துண்டா வச்சு போட ஒழுங்கு மாதிரியே ஓடிடு போயிட்டு அங்கே இலக்கியாவோட வாழ்க்கையை நாசனம் பண்ணல, அதுக்கு தான் உங்களுக்கு தக்க தண்டனை. போய் ரோட்ல நின்று பிச்சைடுங்க. இது எனக்கு சொத்துல உரிமை உண்டியா, போய் கேஸ் போட்டு போ, எத்தனை வருஷம் வாதாடு, முடிஞ்சா வாதாடி இந்த இடத்துல வந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே அப்படியே சும்மா கட்டுப்புல அப்படியே மூஞ்செல்லாம் செவக்குது ஒரு பக்கம். நம்ம அஞ்சலிக்கு சிந்தாமணிக்கும், என்னதான் சேர்ந்தாலும் இங்கெல்லாம் வேலைக்கு ஆகாது, உங்க வேலை என்னவோ அதை நீங்க கரெக்டா பண்ணினீங்களே, இனிமே இது என்னோட ஆட்டம், என் ஆட்டத்தை எப்படி ஆடணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் வியப்பா இருக்கு. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம தலைவனுக்கு யாரா தைரியத்தை கொடுத்தது, நம்ம தலைவன் இதுக்கு மேல சும்மா இருக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமாங்க, சும்மாதான் இருக்க மாட்டாரு, இதுக்கப்புறம் தான் அவரோட ஆட்டமும் அடிதடியான ஓட்டமும் இருக்க போது. அது மட்டும் இல்லாம சிந்தாமணி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, சரி இலக்கியா அவதானே நமக்கு எல்லாம், அவதானே இழிச்சு வசி, அவளை வச்சு திரும்ப அந்த சொத்தை எடுக்கலாம், அவகிட்ட போய் ஐடியா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. நம்ம கௌதம் மூஞ்சில அடிச்ச மாதிரி யாரு உங்களை விட்டது, கேவலமா இல்ல, கூச்சமா இல்ல, அசிங்கமா இல்ல, இருக்கிற போது நல்லா வச்சுக்கணும், எங்களை துரத்தி அடிச்சுங்களே. இப்போ அதே நிலைமையில தான் நீங்க இருக்கீங்க. முடிஞ்சா போய் நீங்களே இது பண்ணிக்கோங்க, எங்க வாழ்க்கை எங்களுக்கு வாழ்ந்தது தெரியும், உங்க வாழ்க்கை நீங்க அண்ணா நான் மன்னிச்சிடண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து காலில் விடுறாப்ல. என்ன கார்த்தி இதெல்லாம், உனக்கு காரியம் ஆகணும்னா காலில் விடுற, காரியம் ஆகலைன்னா காலை வாரி விடுற, என்னப்பா இதெல்லாம் ஒண்ணுமே எனக்கு புரியலையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாம கேட்டா உடனே கார்த்தி சிரிக்க ஆரம்பிச்சிடறாப்ல. என்னப்பா கார்த்தி இது குச்சமே இல்லாம அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்க. மறுபக்கம் அஞ்சலியை பத்தி தெரியாதாங்க. அஞ்சலி ஆஸ்கர் அவார்டே வாங்கிட்டு இப்போ வந்து இன்னொரு ஆஸ்கர் அவார்டுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ்ல பின்னி பெடல் எடுப்பாங்க. அவங்க அப்படி என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தான், எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆயிடணும், அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்த நாம ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்துல இருக்காங்க. பைரவி, ஐயோ பைரவி என்னமா நீ எப்படி இந்த ஆளுமா, உன் வாழ்க்கையில இப்படி ஒரு கஷ்டம் வருமானு நினைச்சேமாமா, இப்படியெல்லாம் உனக்கு கஷ்டம் வந்து உன் வாழ்க்கையை நாசமாயிச்சமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேண்டிய நிலைமையில் தள்ளப்பட்டு இருக்கோம். என்னங்க பண்றது, எல்லாமே நேரம் புன்னகை, நேரம் நல்லா இருந்தா நமக்கு எல்லாம் நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல நேரம் எங்க நல்லா இருக்கு, எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கு, நமக்கு மட்டும்தான் நேரம் இப்படி அடிக்குதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி பேசினிருக்காரு. நான் பாரு கார்த்தி, நீ அப்ப எப்படி ஒரு பக்கம் ஒருத்தனை அடிச்சு எப்படி கீழே தள்ளி அவனு மூலமா முன்னேறி வரணும் நீ நினைச்ச, அதே தான் இப்ப எல்லாரும் நினைக்கிறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு, நீ பண்ணதான் உனக்கு திரும்ப பண்ற போது உனக்கு கஷ்டமா இருக்கு, மத்தபடி எல்லாமே ஒண்ணுதான்ப்பா அப்படின்ற மாதிரி நாம சொல்லலாம். கார்த்தி உடனே கோவப்படுவாரு, நீங்க அப்படி பண்ணிக்க, நீங்க இப்படி பண்ணிக்க, நீங்க இப்படி சொல்றீங்க அப்படி சொல்றீங்க, இதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சொல்றதுக்கு எல்லாமே ஈஸியா தான் இருக்கு, ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தா எல்லாமே ஒரு பக்கம் டிஃபிகல்ட்டான ஒரு இடத்துல தாங்க தள்ளப்பட்டிருக்கு. இதனால இவங்க என்னதான் பேசினாலும் இவங்களோட பருப்புங்க வேக போறதில்ல. இதுக்கு மேல இவங்களை பத்தி நாம கண்டுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நம்ம வாழ்க்கை என்னவோ அதை பார்த்து நாம போயிட்டே இருக்கணும், நீட்டா கிளீனா. அதை விட்டுட்டு ஐயோ இப்படி ஆகுமோ, ஐயோ அப்படி ஆகுமோன்னு சொல்லிட்டு நாம புலம்பின்னு கட்டினாலும் நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? இதுல
10 பைசா பிரோஜனம் இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாதிரி தாங்க ஒரு பக்கம் பிரச்சனை எல்லாம் போயின்னு இருக்கு. சரி இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் வேற எதுவும் பிரச்சனை வராதடா இப்படியே போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இப்படியே போகாது. ஏதோ ஒரு பிரச்சனை புதுசா வரும், புதுசா பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். அந்த பிரச்சனையில புதுசா நாம எப்படி அதை கண்ட்ரோல் பண்ண போறோம், நாம அதுல இருந்து எப்படி தப்பிக்க போறோம், அதுதான் முக்கியமான ஒரு அம்சமா இருக்க போது. அந்த விஷயத்தை எப்படி கத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு முதல்ல நம்ம தலைவர் சுரேஷ் இருக்காருல்ல, சுரேஷே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சுரேஷ் உடனே வந்துடுறாரு. சுரேஷ் வந்த உடனே என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கௌதம் சார் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பர்ஃபெக்டா பண்ணிட்டேன், எஸ்எஸ்கேவுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி இருந்து எஸ்எஸ்கேவுக்கு ஆப்பு வச்சுட்டா, இப்ப இந்த சொத்தெல்லாம் நம்ம கிட்ட வந்துருச்சு, இப்போ நம்ம போய் எஸ்எஸ்கே அடிச்சு ஓட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. கார்த்தி முழிக்கிறார் திருன்னு. இதாண்டா ஒன்னனுக்கு எப்படி எந்த சொத்தை எந்த இடத்துல அடிச்சா எப்படி வரும்னு எல்லாமே நல்லாவே தெரியும். ஏன்னா ஒவ்வொரு காயின் நகர்த்ததுக்கு முன்னாடி யோசிச்சு சிந்திச்சு நகர்த்தணும். உன்ன மாதிரி அவசரம் கொடுக்காட்டும் அவன் சொன்னான் இவன் சொன்னான் கூடக்கிறவங்களே கெட்டவன்னு சொல்லிட்டு ஊட்ட ஒரேடியா 2 ஆக்குனா இதுதான் உன்னோட நிலைமையா இருக்கும். அதனால எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்து எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்து அவங்கவுங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா கியூட்டா சொல்லிருக்காங்க. இதை கேட்கும்போது நமக்கு ஒரு பக்கம் வாவ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமே ஒரு பக்கம் வியக்கிற மாதிரி ஆச்சரியங்கள் நிறையவே இருக்கு. என்னங்க பண்றது, எல்லாமே ஒரு பக்கம் ஆச்சரியமா தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது எது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.